Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 9/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மதியம் 12 மணிக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் வீடியோவை வந்து ஆஃப்டர்நூனில் போடுறோம், இல்லைன்னா மார்னிங்கே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, டைரெக்டாக விஷயத்துக்கு வரலாம். இப்போ நீட் யூஜி 2024 மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் பாஸ் மார்க் எவ்வளோ இருக்கலாம், அதாவது எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிஜிபிலிட்டி மார்க் என்னன்னு தெரிஞ்சுட்டா என்னோடய கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் இருக்கும், அந்த 50th பர்சன்டைலில் இல்லை 45th பர்சன்டைலில் எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த பாஸ் மார்க்கை வச்சுட்டு ஒன்று நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணுறேன் சார், இல்லைன்னா வந்து அப்ராட் ஏதாவது ட்ரை பண்ணுறேன், ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஒருவேளை அதை விட அதிகமான மார்க் வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் இதை பற்றின டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் மட்டும் இருந்தால் போதும், நான் போய் டீம்டு யூனிவர்சிட்டியில் இல்லைன்னா அப்ராடில் ஏதாவது போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பேருதவியாக இருக்கும். ஓகே, விஷயம் அதிகமாக பேசிகிட்டு இருக்காமல் டைரெக்டாக கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதாவது பாஸ் மார்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2022 117 மார்க் பாஸ் மார்க்காக இருந்துச்சு. 2023 137 மார்க்கு பாஸ் மார்க்காக இருந்துச்சு. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 145 அண்ட் எபோவ் ஜென்ரல் கேட்டகரி வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நீட் பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதிலேருந்து கூடவோ குறையவோ செய்யலாம். இந்த இடத்துல திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இந்த மார்க் தான் கிடைக்கும், இந்த மார்க் தான் அக்யூரேட் அப்படின்னு சொல்லலை. இப்போதைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்க எக்ஸாம் எப்படி பண்ணாங்க, பேப்பருடைய ஈஸி லெவல் இதெல்லாம் வச்சு ஈஸியாக டஃப்பாக இல்லை மாணவர்கள் கொடுத்த அந்த அவங்களுடைய ப்ரைவேட் ஆன்சர் கீனுடைய மார்க்கை வச்சு அவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற டேட்டா கலெக்ட் பண்ணதுலேருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் 145 அந்த ரேஞ்சில் உங்களுடைய மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி மார்க் சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 2022 117 மார்க் இருந்துச்சு, 23 137 மார்க் இருந்துச்சு. இப்போது இவங்களுக்கு இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 145 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சேஃப் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 2022 93 மார்க், 2023 107 மார்க் பாஸ் மார்க்காக இருந்துச்சு. இப்போ 2024 115 115 அல்லது அதுக்கு மேலேயும் மார்க் வச்சுருக்கிறவங்க சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 93 மார்க்ஸு 2022 இருந்துச்சு, 2023 107 மார்க் பாஸ் மார்க்காக இருந்துச்சு. இப்போ சேஃப் மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பாஸ் மார்க் ஃபார் எஸ்சி கேட்டகரி எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ இருக்கலாம்னா 115 அல்லது அதுக்கு மேலேயும் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் மார்க். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 8 to 10 மார்க்ஸ் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஓகேங்களா? சரி, இப்போது எஸ்டி கேட்டகரிக்கு 2022 93 மார்க் எலிஜிபிள் மார்க்காக இருந்துச்சு, 2023 107 மார்க் எலிஜிபிலிட்டி மார்க்காக இருந்துச்சு. இப்போ வந்து 115 அண்ட் எபோவ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். என்னது அப்படின்னா பொறுப்பு துறப்பு. இந்த மார்க்குக்கு தான் பாஸ் மார்க், இதுக்கு கீழே இருந்ததுன்னா கிடைக்காது, இல்லை இதை தாண்டி போகாது அப்படிங்கிறத சொல்ல வரல. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் என்டிஏ சைட்லேருந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரல. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கொடுத்த அந்த தகவலினுடைய அடிப்படையில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டினுக்கு பக்கம் டிலீட்டட் போர்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டிலீட்டட் போர்ஷனுக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மார்க் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே மார்க் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து மாற்றம் இருக்கும். ஓகேங்களா? அதுபோக சேலஞ்சிங் தி ஆன்சர் கீழே எத்தனை பேர்த்துக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் தெரிய வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம போட்டிருக்கிற இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது கூடலாம் அல்லது குறையலாம். இதை பற்றின அப்டேட் டேட்டாஸ் வேறு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும் பட்சத்தில்
அடுத்த வீடியோவில் இதை பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை சார் நான் இதுக்கு மேலே நான் ஸ்கோர் பண்ணிட்டேன், எனக்கு இந்த தகவல் தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பாஸ் மார்க் வந்தால் போதும், நான் போய் ஏதாவது அப்ராடில் இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தகவல் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். மறக்காமல் SAPVC யூடியூப் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நீட் 2024 முடிகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் எல்லா அப்டேட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். வீடியோ இன்னமும் முடியல, கடைசியாக நம்மளுக்கான SAPVC யூடியூப் சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.